श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல இன்னைக்கு 19வது அத்தியாயத்துல சொல்ல போற சில அபூர்வமான விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இங்க உத்தவருக்கும் கண்ணனுக்கும் ஏற்படுற ஒரு சம்வாதம். இங்க பெருமாள் சொல்ற, யோ வித்யா ஸ்ருத சம்பன்னஹ ஆத்மவான் அனுமானிகஹ மாயா மாத்திரம் இதம் ஜ்ஞாத்வா ஞானஞ்ச மயி சந்நியசேத் ஜானின ஸ்வமஹவேஷ்டஹ ஸ்வார்த்தோ ஹேதுஸ்ய சம்மதஹ ஸ்வர்கஸ்சைவ அபவர்கஸ்ச நான்யஹ அர்த்தஹ மதரதே பிரியஹ ஜான விஜான சம்பன்னஹ பரம் சிரேஷ்டம் விதர்மம. பெருமாள் சொல்ற, எனக்கு சில பேர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே வர்ணாசிரம தர்மங்களுடைய விசேஷத்தை சொல்லி வர்ணாசிரம தர்மங்களை குறைவர யார் அனுஷ்டிக்கிறாளோ அவள்லாம் பக்தி மார்க்கத்துல இழிந்து பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து என்னை அடைபவர்களாக ஆகிறார்கள் என்பதை சொல்லி சொன்னார். இந்த வித்யா ஸ்ருத சம்பன்னஹா, வித்யன்றது சாஸ்திரங்கள்ல வாசிச்சதுனால வந்தது. ஸ்ருதம்ன்றது என்னென்ன, கேள்வியினால வந்தது. எல்லாருமே சாஸ்திரம் வாசிச்சுதான் மோட்சம் போகணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ பேர் இந்த லோகத்துல சம்சாரத்துல இருந்துருக்கச்சே இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவும் பரமாத்மாவால நியமிக்கப்படுவதாக இருக்குன்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் நிலையற்றவை என்பது ஒரு காரண விசேஷங்களால தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நிலையான சுகம்னு ஒண்ணு உண்டுனாக்கா அது சிவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான்றத தெரிஞ்சுக்கிறோம். இதை சாஸ்திரம் இதைதான் போதிக்கிறது. இது சாஸ்திரத்தாலேயே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆச்சாரிய முகமாக பிறர் சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம். ஆகையால வித்யா ஸ்ருத சம்பன்னஹான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி ஆத்மாவான்னு எல்லா விஷயத்திலையும் ஒரு சமாஹிதமான சித்த மனச உடையவனாக இருந்திருக்கிறவன். இந்த சரீரம்ன்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியதுதான். இது பிரகிருதியினுடைய ஒரு மாறுபாடு தானே தவிர இது ஒன்றும் கிடையாது. ஆகையால எம்பெருமான் விஷயத்திலேயே நாம நம்மளுடைய மனசை செலுத்தி அவருக்கு நாம தாசபூதன்கிற எண்ணத்தோட யார் அந்த சுத்தியோட இருந்துருக்காளோ அவ மொத்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சவா என்பதாக சொல்ற. சொர்க்கஸ்டைவர்க வர்க்கஸ்டான்னு சொர்க்கமும் ஏன் ஸ்ரீவைகுண்டமே இருந்தா கூட பெருமாளை காட்டிலும் அது ஒன்றும் பெரிய போக்கியம் இல்லை. அந்த பெருமாளுக்கு பிரீத்தியாக இருக்கிறத தவிர வேற எதுவுமே போக்கியம் இல்லை. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல போனா பசி பிணி மூப்பு இல்லாமல் இருக்கும், மரணம் இல்லாத இருக்கும்ன்றது ஒண்ணு மாத்திரம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தோட நான் போறதா இருந்தா நான் ஸ்ரீவைகுண்டத்தையும் நான் விரும்பல. அங்க போனா பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். நாம பண்ற கைங்கரியத்தினால பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுறது இருக்க, அதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயமே தவிர வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற. ஆகையால ஞான விஜான சம்பன்னாக பரம் சிரேஷ்டம் விதுர்மம. ஞான சம்பன்னாளாக இருந்திருக்கிறோம், விஜான சம்பன்னாள்கள். ஞானம் விஜயானம்னு ரெண்டு சொல்ற. ஞானம்னா என்னன்னா, இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்காத, சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையாக இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, இது ஞானம். அதே மாதிரி ஞானம்ன்ற சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையா இருக்கு. ஆத்மா
இந்த பிரகிருத்தியை விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டு ஆத்மான்றது பரிசுத்த ஸ்வரூபமாக இருந்துருக்கு. இது எம்பெருமானுக்கு எப்பவுமே சேஷபூதமாக இருக்குன்ற ஒரு ஞானம் இருந்திருக்கு. அதுதான் விஞ்ஞானம்னு சொல்றது. அதாவது அந்த பெருமாளே நமக்கு உபாயமாகவும், அதாவது அடைவிப்பவரா, தன்னை அடைவிப்பவராகவும் அடையப்படுபவராகவும் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க, அது விஞ்ஞானம்னு பேரு. இப்படி சரீரத்தை சரீரம் ஆத்மாவை வேறுபடுத்தி தெரிஞ்சுண்டு இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதமாக இருந்துருக்கு. பெருமாள் தான் நம்மள மோட்சத்துக்கு மோட்சத்தை அடைவதற்கு உபாயமாகவும் அவரே தான் அடையப்படுபவராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தான் ஞான விஞ்ஞானம். இப்படி ஞான விஞ்ஞானங்களோட கூடியவர்களாக யார் இருக்காளோ அவதான் ஞானி. அவ பிரியதமகா, எனக்கு ரொம்ப ரொம்ப அவள்னா ரொம்ப பிடிக்கும். அதஹா மே ஞானே நாசோ விபர்த்தி மாம். ஆகையால அவ என்ன பண்றா, இந்த ஞானி ஞானேன, அதாவது பெருமாளை நினைக்காமல் போயிட்டா ஆத்மதாரணம் கூட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்தி இருக்கிறதுனால, அந்த ஞானத்தினால மாம் விபக்தி பெருமாளையே அவ தரிச்சுட்டு இருக்காளாம், தரிக்கும்படியாக பண்றாங்கன்னு சொல்ற. ஆகையால நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நிச்சிந்தியதே, ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ வாசுதேவனை நினைக்காமல் போயிட்டோமானாக்க சாஹானிகி தன்மகச்சித்திரம், அது பெரிய அனர்த்தத்தை விளையக்கூடியது என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்களே அவாதான் மகாத்மாக்கள் என்பதாக சமஹாத்மா சுதுர்லபகான்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஞானிகள் இல்லாத பெருமாளால தன்னுடைய ஆத்ம தாரணமே முடியாதான். அதுதான் இந்த இடத்துல பெருமாள் சொல்ற சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது. வகையில மாம்பி பக்தின்னு சொல்ற, என்னை இந்த ஞானிகள் தாங்கின்றிருக்கான்னு சொல்ற. இது மாத்திரம் இல்ல, இங்க தபஸ் பண்றதோ, இந்த உடலை வருத்திண்டு பண்ற காரியம் பண்றதோ, தீர்த்தம் பல தீர்த்த யாத்திரை போறதோ, ஜபம் பண்றது, இது எல்லாம் இந்த பரிசுத்தமாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மனுஷனை அலங்காரம் பண்ணாது. தானமோ நிறைய தானம் கொடுக்கறது இது மாத்திரமே பண்ணாது. அப்ப எது பண்ணோம் அப்படின்னா, இந்த ஞானம் இருக்க, இதுதான் ஒரு மனுஷனுக்கு பூஷணமாக இருக்கும்னு. ஞான வைராக்கிய பூஷணம்னு சொல்ற ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம்னு அந்த தேசிகனை சொல்லச்சே ஞான வைராக்கியங்களை பூஷணமாக உடையவர். அவருக்கு ஒன்றும் பெரிய பூஷணம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஞானமும் வைராக்கியமும் தான் அவருக்கு அலங்காரமாக இருந்திருக்குன்னு. அந்த மாதிரியாக நமக்கு பூஷணமாக இருக்கக்கூடியவை தானமோ தபஸோ இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ஞானமும் வைராக்கியமும் தான் நமக்கு பூஷணமாக இருந்திருக்கு. ஆகையால இப்படி ஞானங்களாலேயே ஞான விஞ்ஞானம் ஒரு யாகம் மாதிரி ஒன்று சொல்ற. அதாவது ஞானம் விஞ்ஞானம், ஞானம்ன்றது இந்த சரீராத்ம பிரமம் போய் சரீரம் வேற ஆத்மா இருக்கிறது, ஆத்மா வேறன்றது. இங்க விஞ்ஞானம்னு சொல்லச்சே பெருமாள் தான் உபாயமாகவும் உபயமாகவும் பலமாகவும் இருந்திருக்கேன் என்பது ஞானம். இந்த ஞான விஞ்ஞான ரூபமான இந்த ஒரு யாகத்துல இங்க இது யஜ்ஞம் ஒரு ரூபணம் பண்றேன். ஆத்மனி ஆத்மானம், ஆத்மான்றது முதல்ல ஜீவன், அந்த ஜீவன்ல ஆத்மானம் அந்த பிரவிஷ தாரகம், ஆத்மா உள்ளுக்குள்ள இருந்துட்டு தரிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானை சர்வயஜ்ஞம் மாம் இஷ்டுவா, என்னை ஆராதனம் பண்ணின்னு. இப்போ அக்னிஸ்தானத்துல ஜீவன் இருக்கு, அதுல பிரக்ஷேபம் பண்ணக்கூடிய வஸ்து ஸ்தானத்துல யாரை உத்தேசிச்சு பண்றோமோ அதுல வரைச்சே பரமாத்மா இருந்துட்டு இருக்க. அப்படி எம்பெருமான ஆராதனம் பண்ணி இதனால இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால முக்தியை அடைகிறான். ஆகையால தொய் உத்தவா ஆசிரயதி எஸ் திரிவிதோ விகாரா மாயாந்தர பததி நாத்யபவர்கோர் யத். ஹே உத்தவா, ஒரு விஷயம் நீர் தெரிஞ்சுக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த சரீரம்ன்றது இருக்க பிரகிருதியினுடைய பரிணாமம் மாத்திரம்தான். இந்த பிரகிருதி தான் இப்படி இந்த சரீரமாக இருந்துருக்கு. இந்த பிரகிருதியினுடைய பரிணாமம் எதுவுமே நிலை பெற்றது அல்ல. இந்த எப்போ மாறுபாடு என்று ஒண்ணு சொல்லிட்டோம்னாக்கா, அந்த மாறுபாடுன்றது நிலையற்றதாக தான் இருந்துருக்கும். மாறுபாடு இல்லாததுதான் நிலையானதாக இருந்துருக்கும். இந்த சரீரமும் பரிணாமம் இந்த பிரகிருதியினுடைய மாறுபாடுன்னு சொல்லிட்டதுனால
இது சரீர பிரகிருதி என்றது நிலை இல்லாதது. ஆகையால இது ஆதி மத்தியம் அந்தம், அதாவது இதுக்கு ஆரம்பம் இடை முடிவு என்று மூன்றை உடையதாக தான் இருந்துருக்கு. இதே ஆத்மா இருக்க, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா இது பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. இதுல ஆதி மத்தியம் அந்தம்ன்ற இந்த நிலைக்கு மூன்று நிலைக்கு அப்பாற்பட்டதாக எப்பவும் ஒரே மாக இருந்துருக்கு. ஆகையால இப்ப நீ இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ, சரீரத்துக்கோசரம் நினைக்க வேணாம் என்று ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றார் அவ. அப்போ உத்தவர் கேட்கிறேன், ஞானம் விசுத்தம் விபுலம் வியதேததே வைராக்கிய விஜானயுதம் புராணம் ஆख्याहि விஸ்வேஸ்வர விஸ்வமூர்த்தே தத்பக்தி யோகம் யோகஞ்ச மகத்விமிருக்யம். இந்த இந்த உபதேச பரம்பரையில வந்த ஒரு வைராக்கியம்னா என்னது, அதனால வரக்கூடிய ஒரு ஞானம் என்ன, இது பரிசுத்தமான ஞானம் என்ன, இது எல்லாவற்றையும் இந்த புராணம் ஆக்கியாகி எனக்கு உபதேசம் பண்ணணும். விஸ்வேஸ்வர லோக குருவாக இருந்திருக்கிற நீர் எனக்கு உபதேசம் பண்ணணும். இப்ப நான் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்திரயத்தினால அடிபடுபவனாக நான் இருந்திருக்கேன். கோரமான இந்த சம்சாரத்துல நான் இருந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் உம்முடைய திருவடிகள் தவிர வேற எதுவுமே தவாங்கி துவந்தாத பத்திராது அமிர்தாபிவர்ஷாது அமிர்தத்தை பொழிகின்றதாக இருந்திருக்கிற உம்முடைய திருவடி தாமரைகள் இரண்டு தவிர வேற எதுவுமே எனக்கு இந்த லோகத்துல சுகத்தை அளிப்பதாக இல்லை. ஆகையால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞானம் எதுன்றத நீர் உபதேசம் பண்ணணும் என்று அவர் பிரார்த்திக்கிறாராம். உத்தவர் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கச்சே அப்போ பெருமாள் சொல்றாராம், இத்தமேதத் புரா ராஜா பீஷ்மம் தர்மபிரதாம் வராம் அஜாத சத்ரு பப்ரச்ச சர்வேஷாம் நோனு சுருண்வதாம். மகாபாரத யுத்தம் முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிற்பாடு பீஷ்மர் என்ன பண்றாருன்னா, யாருண்டையும் சொல்லாத அவர் பாட்டுக்கு கிளம்பி பார்த்து போறேன், எங்க அந்த யுத்த காலத்துக்கே மறுபடியும் போறேன். ஏடா யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சே, என்னத்துக்கு இவர் மறுபடியும் அங்க போயிட்டு இருக்கே என்று எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டே இருக்கச்சேதான் அவர் போறாரு. சரி பீஷ்மர் தர்மபுத்திரர் போறாருன்றதுனால இது யுத்தம்லாம் முடிஞ்ச பிற்பாடு தர்மபுத்திரர் போறாரு, யுத்த காலத்துக்கு போறேன். எல்லாரும் பார்த்த உடனே என்னத்துக்கு போறாரு, சரி அவர் போறாரு நாமளும் பின்னாடி போவோன்ட்டு மீதி பேரும் போறாளாம். அங்க போனா பீஷ்மர் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்காராம். அந்த பீஷ்மர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றாராம், எனக்கு எது ஞானம் எது விஜானம் இதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணோம், பக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணோம். நான் ஏதோ இப்ப ஏதோ ஜெயிச்சுட்டேன், நான் ஏதோ இந்த ஜெயிச்சதுனால யுத்தத்துல ஜெயிச்சதுனால நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா ராஜ்யத்தை ஆண்டு இருக்க போறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த ஆத்மாவுக்கு எது ஒய்வதற்கு வழியோ, ஆத்மா ஒய்வதற்கு எது வழியோ அந்த வழியை நேர உபதேசம் பண்ணணும்னு பீஷ்மரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாராம். ஸ்ருத்வா தர்மோ நிவத்தே பாரதே யுத்தே சுஹ்ருநேதன விஹ்வலஹ ஸ்ருத்வா தர்மான் பகூன் பச்சாத் மோட்ச தர்மான் அப்ருச்சத. தர்மபுத்திரருக்கு ரொம்ப மனசுக்கு சிரமம். ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் கௌரவ சைன்யத்திலயும் சரி பாண்டவ சைன்யத்திலயும் சரி எத்தனையோ சுகிருத்துக்கள்லாம் போயிட்டா. மிஞ்சி போனுவா இவாள்லாம் தான். அகில 5-6 பேர் தான் இருக்கல தவிர வேற யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல போய் அவர் ரொம்ப ரொம்ப மனசுல துக்கத்தோட அவர் பீஷ்மரை போய் தர்மபுத்திரர் பிரார்த்தனை பண்றேன். என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தர்மங்களை நேர் உபதேசம் பண்ணணும், தர்மம் மாத்திரம் இல்ல மோட்ச தர்மத்தையும் இந்த ராஜ்யத்துல இருக்கச்சே இந்த சம்சாரத்துல இருக்கச்சே எந்த தர்மங்களை அனுஷ்டிக்கணும்ன்றத உபதேசம் பண்றது மாத்திரம் இல்ல முக்தி மார்க்கத்தையும் நேர் உபதேசம் பண்ணணும்னு பீஷ்மரிடத்துல பிரார்த்தனை பண்றேன். அப்போ பீஷ்மர் அப்ப எல்லாரும் கண்ணனும் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறான். இவரே சொல்லாம இல்லையோ அது சொல்ல, தானியகந்தே பிதாஸ்யாமி தேவவிரத முகாத்ருதானு ஞான விஜான வைராகிய ஸ்ரத்தா பக்தி உபபிரம்ஹிதானே என்பதாக சொல்ற. அப்ப உத்தவா உனக்கு நான் உபதேசம் பண்றேன்,
அன்னைக்கு பீஷ்மர் என்ன விஷயத்த சொன்னேரோ அந்த விஷயத்த நான் உனக்கு உபதேசம் பண்றேன். என்னது? ஞானம், வைராக்கியம், ஸ்ரத்த, பக்தி, இது எல்லாத்தையும் உடைத்தானதாக இருந்திருக்கிற பக்தி, இவைகளுக்கெல்லாம் அந்த தேவவிரத முகாஸ்ருதானு பீஷ்மர், தேவவிரதம்னு பீஷ்மருக்கு பேர். பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணின பீஷ்மருடைய திருவாக்குனால கேட்கப்பட்ட ஒரு விஷயத்த உனக்கு நான் இப்போ உபதேசம் பண்றேன் நானு என்று அவர் அழகா இது பெருமாள் சொல்றாராம். அதுக்கப்புறம் உபதேசம் பண்ற நவைகாதச பஞ்சத்ரீன் பாவான் பூதேஷு நவை, இந்த பிரகிருதி, மகத்து, அகங்காரம், இப்படி எல்லாம் இந்த பூதங்கள் இடத்துல 9 விதமான பாவங்கள் உண்டன. 9 பதார்த்தங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரை, இப்படி 9 பதார்த்தங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு, நவ ஏகாதசன்றது 11 இந்திரியங்கள், நவன்றது 9 பதார்த்தங்கள், ஏகாதச இந்திரியங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அதுக்கப்புறமா மனசும் இந்திரியம் தான், ஆகையால 11. 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமசுன்னு சொல்றது. மகாபூதங்கள்னு சொல்லக்கூடிய பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ற மகாபூதங்கள், இப்படி 28 பதார்த்தங்களையும் இந்த பிரம்மாதி ஸ்தாவராந்தங்கள்ல இருந்து, பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு புல்லு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணது அந்த எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ண. ஆகையால எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு அவை எல்லாம் பிரகாசிக்கின்றன என்பதுதான். இத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இத முதல்ல சொல்ற. இப்போ இந்த காரியகாரண ரூபமாக இருக்கக்கூடிய பொருள்களை சொல்ற. ஏததேவி விஜானம் நதைகேன ஏனயதி ஸ்தித்யுத்பத்யப்யயானே பச்யேதி பாவானாம் திரிகுணாத்மனாம். இந்த விஜானம்னு சொல்றது எதை சொல்றோம் தெரியுமா இல்லையோ? இப்ப சொல்ல போறது இந்த பிரகிருதியினுடைய பரிணாமங்களால, மாறுபாடுனால எந்த விதமான மாறுபாடும் அடையாததாக இருந்திருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தான் தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் சொல்றது. அந்த ஆத்மஸ்வரூபம்ன்றது இருக்க, ஜீவாத்மஸ்வரூபத்தையும் சொல்றது, பரமாத்மஸ்வரூபத்தையும் சொல்றது. ஜீவாத்மஸ்வரூபமும் அவளுடைய கர்மபலத்துக்கு ஏற்ப ஈஸ்வரனாலே கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தோட ஒரு சம்பந்தம் வருது ஜீவனுக்கு. இதே பரமாத்மாவா இருக்கவர் அந்த ஜீவனுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருந்தாலும் கூட ஜீவன்ல வரக்கூடிய துக்கானுபவமோ தோஷமோ எதுவுமே அவருக்கு கிடையாது. கர்மணாம் பரிணாமித்வாது ஆவிரிஞ்சாது அமங்கலம் விபஸ்டின் நசரம் பசியது அதிருஷ்டம் அப்படி திருஷ்டவத்துன்னு சொல்ற. அப்ப இங்க வரச்சே ஆவிரிஞ்சாது அமங்கலம்னு சொல்ற. பிரம்மலோக பர்யந்தம் இருக்கிறது எல்லாமே மாறுபாடு அடையக்கூடியது. எப்பவுமே ஒரு அதாவது ஒரு கோட்பாடு என்னன்னா, எதெல்லாம் மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்துருக்கோ அவை எல்லாமே அழியக்கூடியவை என்பதாக சொல்றோம். இப்ப புதுசா இந்த ஒரு புத்தகம் இருக்கு, புத்தகத்துல வரச்சே இதெல்லாம் மாறுபாடு, இந்த பேனாவோ புத்தகமோ புதுசா அது ஒரு கால விசேஷத்துல வேற வேற மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்துருக்கணும். மாறுபாடு அடையக்கூடியதெல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிஞ்சுதான் போறது. அதனுடைய லாங்குவிட்டி அந்தந்த வஸ்துக்கு சமான இதுவா இருந்துருக்குமே தவிர எப்பவுமே இது மாறுபாடு அடையக்கூடியது நான் சொல்றது. ஆவிரிஞ்சாது அமங்கலம் பிரம்மலோக பர்யந்தம் இப்படிதான் மாறுபாடு அடையக்கூடியவை தான். ஆகையால அது அமங்கலமாக இருந்துருக்குன்னு. ஆகையால இதை நாம தெரிஞ்சுக்கணும். பக்தி யோகத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நானு மறுபடியும் சொல்றேன். நானு பக்தி யோகத்தை பத்தி சிலது சொல்றேன். நானு அந்த பக்தி யோகத்துல என்ன முக்கியமான விஷயம் என்னன்றத சொல்றேன், நீ கேளுன்னு அப்போ சொல்ற. அப்ப என்னன்னா, ஸ்ரத்தாமிருத கதாயாமே சஸ்வன்னு மத்குண கீர்த்தனம். அப்பா என்னுடைய பெருமாளுடைய ஒரு திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பத்தியோ திவ்யமங்கள விக்கிரகத்தை பத்தியோ பெருமாளுடைய சேஷ்டிதங்களை பத்தியோ குணங்களை பத்தியோ சொல்லச்சே அதை ஸ்ரத்தையோட கேட்கறது இருந்துருக்க, அது முக்கியமானது ஒன்னாக சொல்றது. ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத்து மத்குண கீர்த்தனம். எப்ப பார்த்தாலும்
எம்பெருமானுடைய குணங்களையே சொல்லிண்டே இருந்துருக்கிறது. அது ஒண்ணு. பரிநிஷ்டாத்து பூஜாயாம் ஸ்துதிபிகி ஸ்தவனம் மம, அந்த எம்பெருமானை பூஜிப்பதுல ஒரு நிஷ்டையோட இருந்துருக்கிறது. அது தவிர பெருமாள் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆதரஹா பரிச்சரியாயாம் சர்வாங்கைரப்பி வந்தனம், ஆதரத்தோட அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு ஆதரத்தையும், சர்வாங்கேபி வந்தனம் அதாவது சரீரம் வாக்கு மனசு என்ற திரிகரண சுத்தியோட பெருமாளை வந்தனம் சேவிக்கிறது. மதர்த்தே சங்கச்சேஷ்டாச்ச சர்வபூதேஷு மன்மதி மத்பக்த பூஜா பியதிகா, பெருமாள் மாத்திரமல்ல பெருமாளிடத்துல தாசர்களாக இருந்திருக்கிற அடியார்களிடத்திலையும் கௌரவத்தோட அவர்களையும் பூஜிக்கிறது. சர்வபூதேஷு மன்மதி, எல்லா பூதங்கள் எல்லா ஜீவனிடத்துகளையும் பெருமாள் தான் அந்தர்யாமியாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறது. மதக்ஷ்மே சங்கச்சேஷ்ட வஜசா மத்குணேரணம், அதாவது அந்த பெருமாளை சேவிக்கச்சே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சேயோ பகவத் கதாகளை சொல்லச்சேயோ அப்படியே கண்ணில் ஜலம் வருது, இந்த ரோமாஞ்சம் ஏற்படுறது, இப்படி ஒரு தழுதழுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கும்படியாக இருக்கிறது. மையர்ப்பணஞ்ச மனசா சர்வகாம விவர்ஜனம், அந்த என்னிடத்திலேயே இந்த மனசை பெருமாளிடத்துல தொழுது எழு என் மனநேன்னு ஆழ்வார்லாம் சொல்ற மாதிரி மதர்த்தேர்த்த பரித்தியாகா போகோஸ்ய சுகஸ்யத, அந்த பெருமாளுக்காக எல்லா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் போகம் எல்லாவற்றையும் பெருமாளுக்காக சமர்ப்பிக்கிறது, தியாகம் பண்றது. இஷ்டம் தத்தம் ஹுதம் புக்தம் மதர்த்தம் எத்விரதம் தபகா, நாம தானம் பண்றதோ எது பண்றதோ மதர்த்தே எல்லாம் பெருமாளுக்காக பண்றதாக தான் இருக்கிறது. ஹோமம் பண்றதோ அதிதி போஜனமோ எல்லாத்தையும் பகவத் ஆராதன ரூபமாக பண்றது இருக்கு. இதெல்லாம் தான் மைய சஞ்சாயத்தே புக்தி கொன்வர்த்தோஸ்தி அவசிஷ்யத்தே, இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் தான் எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர், எல்லாவற்றினாலையும் ஆராதிக்கப்படுபவர் பெருமாள் தான் என்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துனாக்க அதுக்கப்புறமா வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட எண்ணங்களோட தன்னையே ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்றது, தன்னையே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இருக்க, அதுதான் பிரதானமானதாக சொல்லப்படுறது. ஆகையால இவையெல்லாம் தர்மம் என்று கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட தர்மத்தை இந்த பக்தி, இதுதான் பக்தி. இப்படி பக்தி யோகத்தோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியதமமாக இருப்பான், அவன் என்னுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகவான், அவன் கால விசேஷத்துல என்னை அடைபவனாக இருப்பான் என்று பெருமாள் உபதேசம் பண்றேன். இந்த இடத்துல உத்தவர் கேட்கிறேனா, யம நேம பிராணாயாமம்லாம் சொல்றாரு இல்லையோ, அந்த கேள்வியில அவர் சொல்றார் யமம்னா கதிவிதா யமஹா புரோக்தா நியமம் வாரி கர்ஷனஹா, நியமம்ன்றது என்னது? கஹா சமஹா, லோகத்துல சமம்னு சொல்றோமோ இல்லையோ, புல நடக்கும்னு சொல்றோமே, தமம்னு சொல்றோமே, அது எத்தனை? திதிக்ஷா அப்படின்னா என்ன? திருத்தின்ற என்ன? இப்படி எல்லாம் வரிசையா கேட்கிறேன். தானம்னா என்ன? தபஸ்னா என்ன? சௌரியம்னா என்ன? சத்தியம்னு சொல்றோமே, அந்த சத்தியம்ன்றதுக்கு என்ன டெஃபினிஷன்? இப்படி எல்லாம் தியாகம்னு சொன்னா எதை விடுறது தியாகம், எதை வச்சுக்கிறது தியாகம், எது சத்தியம்? யாகம்னா என்னது? தட்சணைன்றது என்ன? இது எல்லாம் ஒருத்தனுக்கு பலம் எது, ஐஸ்வர்யம் எது, லாபம் எது, இது வித்யை எது, லஜ்ஜைனா எது, அலங்காரம் எது, துக்கம் எது, சுகம் எது, யார் பண்டிதன், யார் மூர்க்கன், எது நல்ல வழி, எது கெட்ட வழி, எது சொர்க்கம், எது நரகம், எது மோட்சம், யார் பணத்தோட ஐஸ்வர்யத்தோட இருந்திருக்கவன், யார் லோபி, யார் பெரிய வதான்யன் கொடையாளன், இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் எனக்கு எத்தனையோ இந்த விஷயங்கள்ல எனக்கு பல பல சம்சயங்கள்லாம் இருந்துருக்கு. இது மொத்தத்துக்கும் நேர் தான் சமாதானம் சொல்லணும். ஆகையால இத நேர் எனக்கு பதில் சொல்லணும்னு பெருமாளிடத்துல உத்தவர் கேட்கிறேன். உத்தவர் கேட்ட உடனே பெருமாள் அதுக்கு பதில் சொல்ற. ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹிம்சா சத்யம் அஸ்தேயம் அசங்கஹா ஸ்ரீஹி அசஞ்சயஹ ஆஸ்திக்யம் பிரம்மச்சரியஞ்ச ஸ்தைர்யம் க்ஷமா பயம்
சௌச்சம் ஜபஹ தபோஹோமஹ ஸ்ரத்தாதித்யம் மதர்சனம் தீர்த்தாடனம் பரார்த்தேஹ சுஷ்டிராச்சாரிய சேவனம் ஏதே யமாஹ சனியமாஹ உபயோஹோ துவாதச ஸ்மிருதாஹ. இப்ப யமம்ன்றது என்ன? யம நியம பிராணாயாமம்ன்ற யோகத்துல சொல்ற யமம் வேற, இந்த இடத்துல சொல்ற யமன்றது வேற. அதாவது பெருமாள் இடத்திலேயே மனசை ஈடுபடுத்தி அதை பத்தி அதையே நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க, அதுதான் யமன்னு சொல்ல போறேன். இப்ப யமன்றது என்னன்றத பெருமாள் சொல்ற, அதுதான் இப்ப பார்க்கணும். இங்க இந்த சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறது, அதாவது பகவான் சொல்லச்சே அஹிம்சை, அதாவது எந்த ஜந்துக்களையும் துன்புறுத்தாமல் இருந்திருக்கிறது. சத்தியம், சத்தியம்ன்றது யதார்த்தவாதி சத்தியம், என்ன யதாதிருஷ்டம் யதார்த்தம், எப்படி பார்க்கிறோமோ எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி அதை சொல்றது இருக்க, அது சத்தியம்ன்றது. அஸ்தேயம், மனசுனாலையும் செயல்னாலையும் பிறருடைய வஸ்துல தம்முடைய வஸ்துன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் அஸ்தேயம்னு சொல்றது. எதுலையும் பற்றில்லாமை, எதனா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோமானாக்கா அப்போ வெக்கம் படுறது, ஐயோ இப்படி பொய் சொல்லிட்டோமே, இப்படி பிறர் துன்புறுத்தி ஒரு வார்த்தை அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே அப்படின்னு எல்லாம் இது வெக்கப்படுறது. அதே மாதிரி எல்லாம் இது வேணும் அது வேணும்னு எல்லாம் ஒரு ஆசை இல்லாமல் இருக்கிறது. தர்மத்துல ஒரு நம்பிக்கை, பிரம்மச்சரியம், இது எல்லா சிரமத்திலும் இருக்கச்சையும் அந்த பிரம்மச்சரியம் புலநடக்கம் தான் இது ஒரு மாதிரி. அதாவது மௌனம், ரொம்ப அனாவசியமான வார்த்தையெல்லாம் பேசாத ஒரு மிதமான பாஷணம் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாத்துலயும் நிலை இருக்கிறது, பொறுமையோட இருக்கிறது, பயம் இல்லாமல் இருக்கிறது. இவைதான் யமங்கள் என்றதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. இதுக்கப்புறமா இப்ப முதல் கேள்வியே எது யமம்னு தானே கேள்வி. யமஹா கதிவித புரோக்தா நியமஹா வாரி கரிசனா அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. அப்ப நியமம்ன்றது என்னது என்று யமத்தை சொன்ன பிற்பாடு நியமத்தை பத்தி சொல்ற. அந்த நியமம்ன்றது என்ன கேட்ட, இப்ப நம்மள சரீரத்தை மண்ணால ஜலத்தால எல்லாம் சுத்தி பண்ணிக்கிறது. காம குரோதங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆசை கோபம் இவைகளை போக்கடிச்சு மனசை சுத்தமா, அதாவது சரீரத்தை சுத்தமாக ஆக்கிக்கிறது. இது இந்த ஜலத்தாலேயோ மண்ணாலேயோ போட்டு இந்த சரீரத்தை சுத்தமாக்கிக்கலாம். மனசை எப்படி சுத்தமாக்கிக்கிறதுன்னா காமம் குரோதம் இவைகள் இல்லாமல் இவைகள் எல்லாம் போக்கி மனசை சுத்தமாக்கிக்கிறது. இப்படி ஜபம் தபசு ஹோமம் ஸ்ரத்த, அதாவது தர்மத்துல பற்று, அதிதி பூஜை செய்தல், இப்படி தீர்த்தாட்டனம் புண்ணிய கஷேத்திரங்கள்ல போய் தீர்த்தாட்டனம் பண்றது, பரோபகாரத்துல ஒரு ஈடுபாடு, அசலாருக்கு உதவி பண்றதுல ஒரு ஈடுபாடு, அதே மாதிரி அந்த இருக்கிறது போரும்னு நினைக்கிறது. அதாவது எவ்வளவு என்ன பெருமாள் நமக்கு சங்கல்பிச்சிருக்காரோ அதோட போரும்னு நினைக்கிறது இருந்துருக்க எதிர்ச்சா லாப சந்துஷ்டின்னு அர்த்தம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்காத இருக்கிறது, இது போரும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நியமத்தை சொல்றதுன்னு சொல்ற. அப்ப இதுக்கு அப்புறமா இந்த 12 விதமான நியமங்கள் யமங்கள் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற. பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்றது. அதாவது இந்த லோகத்துல சுகப்படணுமாக இருந்தாலும் அதுக்கும் இந்த யம நியமங்கள்னு சொல்லக்கூடிய இவைகளை அனுஷ்டித்தமான இந்த லோகத்துல இருக்க செய்யும் ஒரு சந்துஷ்டியோட நிம்மதியோட சாந்தியோட இருந்துட்டு இருக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கும் இது காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால இது 2 விதமாகவும் ஆறுதுன்னு இதுக்கப்புறமா சொல்ற. இதுக்கப்புறமா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர. இந்திரிய நிகிரகம் பாகேந்திரிய நியமனம், அதாவது சமம் அப்படின்றது என்னன்னா சாதாரணமா எல்லாரும் மனசை அடைக்கிறது தான் சொல்ற. இந்த இடத்துல என்னன்னா சமஹா இத்தியாதினா யாவத் இந்த சொல்லச்சு ஏதேனைவ விபரீத அசமாதயா பியூர்ணேயாக புத்தேஹே மன்னிஷ்டதா யாசா சமஹா. மனசை அடக்கிறதுனாக்க பெருமாள் இடத்துல மனசை நிலைப்படுத்துவது இருக்க, அதுதான் சமம். வேற விஷயத்துல
போக்கடிக்க. அதே மாதிரி வெறும் சாந்தி மாத்திரம் இல்லை. இப்ப எனக்கு கூட தான் சாந்தி வருது. சாந்தி என்னன்னா, இந்த சம்சாரத்துல நான் கிரகஸ்தனாக செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னாக்க எனக்கு ஒரு சாந்தி வருதுன்னு சொல்லலாம். இது மாத்திரமே இது இது சொல்லல, சமம்னு சொல்லல. இந்த இடத்துல எதை சொல்றதுன்னா, பகவத் தியானம் பெருமாளிடத்திலேயே மனசை நிறுத்துறது தான் இருக்கிறது. அதே மாதிரி பாக்கியேந்திரியங்களை, அதாவது செவி வாய் கண் மூக்குன்னு சொல்றது, அதை அடக்கிறது மாத்திரம் இந்த தமம் இல்ல. ந சோராதேகே தமன மாத்திரம் துக்க சம்மர்ஷம். அதாவது இப்போ இந்த திருடன் வருதோ இல்லையோ, அதனால திருட்டு மாத்திரம் என்னன்னா ஞானத்தினால ஒரு திருடு, செல்வ திருடு இல்ல, ஞான திருடு இல்லாமல் இருந்திருக்கிறது. அதையும் சொல்றது. அதாவது தப்பான காரியத்துல எந்த புலன்களும் ஈடுபடாமல் இருந்திருக்கிறது. தண்டம் அப்படின்றது என்னன்னா பூத துரோகம், பிராணிகளுக்கு துரோகம். தஸ்ய தியாக, அதுதான் தானம்ன்றது. தானம்ன்றது நிறைய பணம் கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது மாத்திரம் தானம் இல்ல, பிறருக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறது இருக்க, அதுதான் தியானம். காம தியாகம்ன்றது என்னன்னா, எந்த ஒரு போகத்தையும் விரும்பாமல் இருக்கிறது தான் காம தியாகம். இது இந்த கிருஷ்ணாதி நிறைய தானம் தட்சிணை எல்லாம் கொடுக்கறது இருக்க, அது ஒன்றும் தியாகமாக சொல்லப்படுகிறதுல. ஸ்வபாவ விஜயா அப்படின்னா, அதாவது பிறரை ஜெயிக்கிறது மாத்திரம் சௌரியம்ன்றது பராக்கிரமம்னு அர்த்தம் இல்ல. பசி தாகம் பிணி மூப்பு இவைகளை எல்லாமும் நாம ஜெயிக்கிறது இருக்க, அதுதான் சௌரியம்னு சொல்றது. சமதர்சனம் அப்படின்னா எல்லாரையும் பிரம்மாத்மகமாக பார்க்கிறது, எல்லாருமே பிரம்மத்தினுடைய சரீரமாக பரமாத்மாவனாக இருக்கிறது தான் அது சமதர்சனம். சத்தியம், சத்தியம்ன்றது வெறும் பொய் சொல்லாமல் இருக்கிறது, யதார்த்த தரிசனம் மாத்திரம் இல்லை. அந்த சத்தியம்ன்றது என்னன்னா, சர்வச்சு எல்லாரையும் பரமாத்மாவனுடைய, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக பரமாத்மா இருந்திருக்கிறது என்பதாக சொல்றது. தோன்றத நல்ல வாக்கு. இந்த வாக்கு யதாதிருஷ்டார்த்த விஷயா வாணி, நாம உண்மையே பேசுறது அப்படின்னா, இந்த பிரிய பாஷணம் பிறருக்கு பிரியத்தை சொல்றது மாத்திரம் இல்ல, இது எப்படி உண்டோ அதை சொல்றது. அதே மாதிரி நாம பண்ற செயல்ல நாம பண்றோம்ன்ற எண்ணம் இல்லாமல் இருந்துருக்கணும். வெறும் பரிசுத்தமாக இருக்கிறது, உடம்பு அலம்பிக்கிறது மாத்திரம் சௌச்சம் இல்ல, நானாதி ஜன்யம் மாத்திரம் இல்ல. இந்த சௌச்சம்ன்றது என்ன அப்படின்னா, அதிருஷ்டமப்பை அபிப்பிரேதத்துவா வியாக்கியானம்னா, அதாவது கர்த்திருத்வாபிமானம், நாம பண்றோன்ற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கிறது. சந்நியாசம்ன்றது பல தியாகம், இந்த செயலையே விட்டுடுறது இல்லை, செயலை செஞ்சு அது மூலமாக வரக்கூடிய பலத்தோடுறது. இப்படி பல விஷயங்களை சொல்லி வரிசையா அந்த உத்தவருக்கு சொல்ற, நான் தான் யாகமாக இருந்திருக்கேன், யாகத்துல ஆராதிக்கப்படுகிறவனாக நான் தான் இருந்திருக்கவன் என்பதெல்லாம் உணர்ந்து அது மூலமாக நாம் நல்ல கர்மால ஈடுபடணும். நிஷித்தமான அந்த சாஸ்திரங்கள்ல செய்யக்கூடாத செயல்கள்னு சொல்லப்பட்டவைகள்ல இருந்து அதுல ஒரு ஜுகுப்ச, அதுல ஒரு அருவருப்பு தட்டி அதுல இருந்து விலகணும். அப்படி எதனா பண்ணும்படியான ஒரு நிலை வந்ததுன்னாக்கா அதுக்காக வெட்கப்படணும் என்பதாக சொல்ற. இப்படி பல விஷயங்களை இவருக்கு இவர் கேட்ட பிரகாரம் உபதேசம் பண்ணி, இது மூலமாக ஹேவம் உத்தவதே பிரஸ்னாக சர்வே சாது நிரூபிதாக, நீர் கேட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கிருபணகா. இப்போ ஒருத்தன் லோபின்னா என்ன அப்படின்னா, புலனடக்கம் செய்யாதவன் இருக்கானே அவன் தான் லோபியை தவிர பணத்தை கொடுக்காதவன் லோபின்னு அர்த்தம் இல்ல. தரித்திரஹா எஸ் அசந்துஷ்டஹா, தரித்திரன்னா யாருன்னா என்ன கொடுத்தாலும் சந்தோஷமே இல்லாத இருக்கானே அவன் தான் தரித்திரனே தவிர பணம் இல்லாதவன் தரித்திரன் இல்ல. எவ்வளவு வந்தாலும் சந்துஷ்டி வராத நிறைவு இல்லாமல் இருந்திருக்கவன் அவன் தான் தரித்திரன். இப்படி ஒவ்வொன்னையும் நாம விவேகம் பண்ணி நாம தெரிஞ்சுக்கணும். இதுதான் குணம், மீதி எல்லாம் குணத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கு, அது தோஷத்துல தான் சேரும். இப்படி தெரிஞ்சுட்டு பகவான் இடத்துல யார் ஈடுபட்டவளாக இருந்திருக்காளோ அவளுக்கு சர்வக்ஷேமமும் ஏற்படும்னு
பெருமாள் கண்ணன் உத்தவர் கேட்ட பிரச்சனத்துக்கு சமாதானம் சொல்ற. இப்படி உத்தவர் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்ற மாதிரி கேட்டு அது மூலமா நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த கேள்வியும் பதிலும் ஸ்ரீமத் பாகவதத்துல அமைந்திருக்கிறது. இதுக்கு அடுத்தது சரணாகதியினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போறேன். அதை பத்தி அடுத்த அத்தியாயத்துல தான் சொல்ல போறேன். அதை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இந்த கண்ணனுடைய அனுகிரகமும் உத்தவர் மாதிரி இருக்கிற பாகவதாளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.